ஸோ இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எஸ் மேட்ரிக்ஸுடைய ப்ரூஃபோட நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எஸ் மேட்ரிக்ஸில் 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ 5 ப்ராப்பர்ட்டியும் 3, 4, 5 இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் ப்ரூஃபோட எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. மற்ற ஃபஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, என்போர்ட் டிவைஸாக இருந்தால் n cross n மேட்ரிக்ஸாக எழுதலான்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஃபார் என்போர்ட் நெட்வொர்க் வி கேன் ரைட் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n cross n. இது ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். செகண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்ட்லி சரி த பிரைமரி டைகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் 0 ஃபார் அ பர்ஃபெக்ட்லி மேட்ச்டு போர்ட் அப்படின்ற கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால SI is equal to 0. அது எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கீழே ஒரு 2 போர்ட் நெட்வொர்க் எடுத்திருக்கேன். அதில் 2ல பிரைமரி எலிமெண்ட்ஸ் ஆர் 0 அப்படின்ற சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு பர்ஃபெக்ட்லி மேட்ச்டுனா there is no reflections from the port அப்படின்றது தான் இங்கே அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ப்ராப்பர்ட்டி 3. இந்த ப்ராப்பர்ட்டி 3ன்றதை மட்டும்தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சிமெட்ரி ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரூஃப் இருக்குது. அப்போ சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி எப்போ அப்லோட் ஆகும்னா ஒரு ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க்னா என்னன்னா, ரெசிப்ரோக்கல் டிவைஸ் ஹேஸ் த சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆன் எய்தர் டைரக்ஷன். அதாவது எனக்கு இன்புட்டில் கொடுத்தேன்னா அவுட்புட் செகண்ட் போர்ட்டும் எடுக்கலாம், செகண்ட் போர்ட் இன்புட் கொடுத்தா ஃபஸ்ட் போர்ட்டும் எடுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு 2 டைரக்ஷன்லையுமே ஒர்க் ஆகக்கூடிய டிவைஸஸ் ரெசிப்ரோக்கல் டிவைஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இங்கே ப்ரூஃப் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன். ப்ரூஃப் மட்டும் இங்கே நல்லா பாருங்கள். இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் வித் அஷ்யூம்டு நார்மலைசேஷன் இதெல்லாம் விட்டுரு. த இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் கிவன் பை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓம்ஸ்லானா என்ன, V is equal to IR. கரெக்டாக V is equal to I into R. இங்கே அதே மாதிரி தான் இந்த ஆர்ன்றது எனக்கு இசட்டுக்கு இம்பிடன்ஸ் நான் மாற்றிட்டேன், இசட்டுன்னு மாற்றிட்டேன். அப்போ V is equal to I into Z. இது எல்லாத்தையுமே மேட்ரிக்ஸில் எழுதுனா V is equal to Z into I அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. புரியுதா? அப்போ V is equal to I into Z பார்த்தோம். கரெக்டாக? அப்போது இதில் Vயோட வேல்யூ ஐயோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். Vn is equal to Z into AN plus BN அப்படின்றத கான்செப்ட். அதே மாதிரி இது 2 ஃபார்முலாஸ் மாதிரி இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Vn is equal to root of Z into AN plus BN. இங்கே எனக்கு ஐஎனுக்கு வந்து என்ன வந்துன்னா 1/Z into AN minus BN. ஓகேவா? இங்கே ப்ளஸ் என்ன இருக்குது, இங்கே மைனஸ் என்ன இருக்குது, அவ்வளோதான். இது என்னது V, இது என்னது I. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்ன பார்த்தோம், V is equal to V matrix is equal to Z matrix into I matrix பார்த்தோமா இல்லையா? அதான். அப்போ V matrix பதிலாக இங்கே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் மேட்ரிக்ஸாக எடுத்து எழுதியிருக்கேன். அப்போது ரூட் ஆஃப் Z0 A matrix ப்ளஸ் B matrix அப்படின்னு எழுதிட்டேன். அதே மாதிரி அந்த சைடு இருந்துச்சு Z இருந்துச்சு. ஸோ Z அப்படியே எழுதிக்கிட்டு ஐயோட வேல்யூக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். therefore 1/root of Z0 into A matrix minus B matrix. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த Z0க்கும் Z-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த Z0ன்றது கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ். ஓகேவா? இந்த Z-ன்றது மேட்ரிக்ஸ். இப்போது இந்த Z0 கூட இந்த ரூட் ஆஃப் Z0 கூட நீ U அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் யூனிட்டரி U அப்படின்ற யூனிட்டி மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணினா உனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நீ எழுத முடியும். இது நீ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத முடியாது, பட் U ஆட் பண்ணிட்டா நீ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத முடியும். ஓகேவா? சரி, இந்த கான்செப்ட் இங்கே இருக்கட்டும். இப்போ நான் டேரெக்டாக வரேன். இது ஒன்று புரிஞ்சா, Vக்கு பதிலாக நீ இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸாக எழுதிட்டேன். Z இங்கே ஆல்ரெடி இருக்குது, ஐக்கு பதிலாக இங்கே மேட்ரிக்ஸாக எழுதிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இசட்டை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ ரூட் ஆஃப் இதை உள்ளே கொண்டு போய் எழுதிக்கிட்டு அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓகே நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்றது மட்டும் சொல்கிறேன். இங்கே நான் ரெட் லெட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ரூட் ஆஃப் Z0 இந்த சைடு போயிடுச்சு. அப்போ ரூட் ஆஃப் Z0 இன்ட்டு ரூட் ஆஃப் Z0 என்ன ஆகிடுச்சு, Z0. அதுதான் மீதி கான்செப்ட் எல்லாம் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இசட்டை கொண்டு போய் உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். இங்கேயும் இது கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, Z0 into A matrix plus Z0 into B matrix is equal to Z into A matrix minus Z into B matrix. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், B எல்லாம் ஒரு சைடும் A எல்லாம் ஒரு சைடும். B எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் A எல்லாம் ரைட் ஹேண்ட் சைட்லையும் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ Z0 into B plus Z into B is equal to Z into A minus Z0 into A. புரிஞ்சுச்சா? ஏல எல்லாமே Bல எல்லாமே ப்ளஸ் இருக்குது, ஏல எல்லாமே மைனஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குன்னா, B மேட்ரிக்ஸ் காமனாக இருக்குது. நான் B காமனாக எழுதியிருக்கேன். மீதி எல்லாமே Z0 ப்ளஸ் Z. Z0ன்றது மேட்ரிக்ஸ் கிடையாது, Zன்றது மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இங்கேயும் A காமனாக நான் வெளியே எடுத்துருக்கும் போது Z மேட்ரிக்ஸ் மைனஸ் Z0 அப்படின்ற டேர்ம் மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ இந்த யூனிட்டி மேட்ரிக்ஸை ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுத முடியும். அப்படின்றதுக்காக இந்த ஈக்குவேஷனில் Z0 கூட U மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஏன்னா யூனிட்டி மேட்ரிக்ஸ்ன்றதுனால வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ B மேட்ரிக்ஸ் இன்டூ Z0 கூட என்ன மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், யூனிட்டி மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் Z மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இங்கே A மேட்ரிக்ஸ் கூட இந்த Z ஒன்றும் பிரச்சனை இல்லை, Z0 கூட தான் ஆட் பண்ணும். ஸோ Z0 கூட என்ன U மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எனக்கு என்ன இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு பி இந்த டேம் மட்டும் மீதி இருக்க டேம் அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். மீதி இருக்க டேம் அந்த சைடு கொண்டு போனால் இந்த பி அப்படியே இருக்குது, இந்த டேம் எனக்கு அப்படியே இருக்கும், இங்கே இந்த டேம் எனக்கு அப்படியே இங்கே இருக்குது. இந்த டேம் எனக்கு கொண்டு வந்தால் டினாமினேட்டரில் வந்துடும். டினாமினேட்டரில் வர டேமை நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேமை நான் பவரில் -1 போட்டாலும் டினாமினேட்டர் இருக்கிறது ஒன்று தான். நான் 2 ஸ்டெப்பை நான் இங்கே ஒரே ஸ்டெப்பாக எழுதிட்டேன். டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டு அப்புறம் மேலே எடுத்துகிட்டு போனால் பவரில் -1 இருக்கிறது தான் அர்த்தம். கரெக்டாக நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் S is equal to B by A. அப்போ S matrix is equal to B matrix by A matrix. கரெக்டாக இப்போ எனக்கு B matrix மட்டும் வேணும்னா எனக்கு இந்த Z matrix into A matrix அந்த சைடு போயிடுமா. இது எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3 நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் 2 and 3 வச்சு கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், தேர்ஃபோர் ஆட்டோமேட்டிக்கலி ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். இது கம்பேர் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ பி எனக்கு ஓகே, இங்கே எனக்கு ஏ இருக்குது, இங்கே எனக்கு ஏ இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய எஸ் வேல்யூஸ் எல்லாமே மீதி இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே எஸ்ஸுக்கு ஈக்குவல். கரெக்டாக அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு மீதி இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வேல்யூ எடுத்துகிட்டு இப்போ நான் Z0 பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போது மாடுலஸ் ஆஃப் Z இன்ட்டு இதுக்கு -u. அதே மாதிரி இதுக்கு என்ன வந்துருச்சு, u ப்ளஸ் Z மேட்ரிக்ஸ் இன்ட்டு -1. இப்போ எனக்கு எல்லாமே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னு பாரு, எஸ் மேட்ரிக்ஸை வந்து Z minus u into Z plus u the whole inverse அப்படின்ற மைனஸில் இருக்கும்போது எனக்கு எந்த இதுவும் வராது, ப்ளஸில் இருக்கும்போது எனக்கு இது, அதாவது எனக்கு இதை நான் டேரெக்டாக இந்த இது எழுதாமல் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் இருந்தால் Z0 minus u into டிவைடட் பை இப்படி வரும். இதை தான் நான் அப்படி அங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீ டெரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ SIJ இஸ் ஈக்குவல் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எதை சொல்லுது, இந்த கண்டிஷன் தான் என்ன சொல்லுதுன்னா SIJ இஸ் ஈக்குவல் டு SJA அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் இதுக்கு, அதோட ப்ரூஃப் தான் இது. இதை நீ வந்து வேல்யூஸ்லாம் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா உனக்கு புரியும். செகண்ட் இது என்னென்னா டிரான்ஸ்போஸ் கண்டிஷன். ஸோ ஓகே, இப்போ இதை எடுத்துக்கிறா, இதை நீ டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணால் இதுக்கு ஈக்குவல் அப்படின்றது தான் ஃபார் எ ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் Z மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். கரெக்டாக? அப்போ இந்த வேல்யூவோட டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி இந்த வேல்யூவோட டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு, சரி எங்கே எழுதியிருக்கான், உள்ள இந்த மைனஸை விட்டுட்டேன், இந்த வேல்யூவோட டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. கரெக்டாக? ஜஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துருக்கேன், டிரான்ஸ்போஸ் பண்ணால் இந்த வேல்யூ தான் இருக்கும், இந்த வேல்யூ டிரான்ஸ்போஸ் பண்ணால் இந்த வேல்யூ தான் இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டிஷன், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த கண்டிஷன். இதை நம்ம ப்ரூவ் பண்ணுமா இல்லையா? இப்போ இங்கே எஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது, இப்போ எஸ் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல், இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிட்டேன், இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் என்ன பண்ணிட்டேன் எழுதிட்டேன். பட் இது டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுனது தான் நம்ம இங்கே பார்த்தோமே, இந்த வேல்யூ. இது டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதின வேல்யூ தான் நம்ம இங்கே பார்த்தோமே. ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் எஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்ற கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையே ஆகும். கரெக்டாக? அப்போது ஃபார் ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் எஸ் மேட்ரிக்ஸ் Z மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக். Z மேட்ரிக்ஸ்னு கிடையாது, எஸ் மேட்ரிக்ஸ் Z மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக். அப்போ ஃபைனலாக என்னுடைய எஸ் மேட்ரிக்ஸும் சிமெட்ரிக் அப்படின்ற கான்செப்ட் தான். இங்கே என்ன கான்செப்ட் கடைசியாக பார்த்த அப்படின்னா, இது வரைக்கும் நீ பார்த்துட்டு இதுக்கு நீ டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணால் இதுதான் வரும் அப்படின்றது லாஜிக். இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணால் இதுதான் வரும்ன்றது நம்ம வந்து லாஜிக்கு நம்ம சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் டு த தியரம். இது நம்ம ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக இங்கே எஸ் இருக்குது, இங்கே எஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்து நீ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் எழுதுவேன், ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் எழுதுவேன். இதெல்லாமே இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். therefore hence proved. இது வரைக்கும் நம்ம என்ன கண்டிஷன் பார்த்துருக்கோம்னா த்ரீ ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இன்னும் யுனைட்டரி ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா யுனைட்டி ப்ராப்பர்ட்டி. யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒன்று யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று ஜீரோ ப்ராப்பர்ட்டி. யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி இதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, டேரெக்டாக ப்ரூஃப் மட்டும் போகிறேன். யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் என்ன அப்படின்னா இந்த டேம் இன்ட்டு இந்த டேமுடைய கான்ஜுகேட், அதாவது SNI இன்ட்டு SNI கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு 1 பார்த்தோம். நீங்கள் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக SNI இன்ட்டு SNJன்னு போட்டிருக்கேன். பட் ஐயோ ரெண்டுத்துடைய சேம் வேல்யூவும் சேம்ன்றதுனால I இஸ் ஈக்குவல் டு J அப்படின்னு போட்டேன். அப்போ இதை நான் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு காலமை நான் எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டா S11 into S12 conjugate, sorry S11 into S11 conjugate plus S12 into S12 conjugate plus S13 into S13 conjugate is equal to 1. அதே ஃபர்ஸ்ட் ரோவை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டா S11 into S11 conjugate plus S21 into S21 conjugate plus S31 into S31 conjugate is equal to 1. ஓகேவா? இதுதான் என்னுடைய யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் ஃபாஸ்ட்டாக நான் போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஜீரோ ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து நம்ம 2 ரோ எடுத்திருப்போம், 2 ரோ எடுத்து ஜீரோ பண்ணியிருப்போம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் 2 ரோ எடுத்துகிட்டா S11 into S12, சரி S11 into ஃபஸ்ட் 2 ரோ எடுத்துக்கிறேன். therefore S11 into S21 conjugate plus S12 into S22 conjugate plus S13 into S13 conjugate is equal to 23 conjugate is equal to 0. இது நான் ஃபஸ்ட் 2 காலம் எடுத்துக்கிட்டா S11 into S12 conjugate plus S21 into S22 conjugate plus S31 into S32 conjugate is equal to 0. ஐ திங்க் இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் ப்ரூஃப்க்கு நான் டேரெக்டாக வரேன், புரியுதா?
இப்போது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் S is equal to B by A. அப்போ B is equal to என்ன S into A கரெக்டாக ஓகேவா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4x4 போர்ட் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். 4x4 வேல்யூ எடுத்துட்டா இங்கே எனக்கு B வந்து B1லேருந்து B4 வரைக்கும் இருக்கும். S மேட்ரிக்ஸ் வந்து 4 போர்ட் இருக்கும். அதே மாதிரி A வந்து இந்த வேல்யூஸ் A1லேருந்து A4 வரைக்கும் இருக்கும். எஸ்னுடைய வேல்யூ இங்கே இருக்கும். ஏ வந்து கன்சிடர் 4x4 மேட்ரிக்ஸ் நான் கன்சிடர் பண்ணால் பின்றது 4 வேல்யூ, ஏன்றது 4 வேல்யூ. ஏன்னா இதெல்லாமே வேல்யூ தான், பட் இது மட்டும் தான் மேட்ரிக்ஸ் வேல்யூ ஓகேவா. இதை நான் இங்கே ஜென்ரலாக எழுதியிருக்கேன். இப்போ நான் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். B1 is equal to S11 into A1 plus S12 into A2 plus S13 into A3 plus S14 into A4 கரெக்டாக. அதே மாதிரி 4த்துக்குமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்பான். அவ்வளோதான். B1 is equal to this term into this term plus this term into this term plus this term into this term plus this term into this term. B2 consider பண்ணும்போது second term into this term. அப்போ S21 into A1 plus S22 into A2 plus S23 into A3 plus S24 into A4. அவ்வளோதான். இந்த 4 வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். ஜஸ்ட் இது அசம்ஷனுக்காக ஓகேவா. இப்போது ஒரு நெட்வொர்க் லாஸ்லெஸ் அப்படின்னா அதாவது இன்புட் கொடுக்குறது எல்லாமே அவுட்புட்டில் எனக்கு அப்பியர் ஆகணும். பவர் எந்த இடத்துலையுமே லாஸாக இருக்கக்கூடாது ஓகேவா. இன்புட் கொடுக்குறது எல்லாமே அவுட்புட்டில் அப்பியர் ஆகணுன்றதுக்காக PY is equal to P0. இதுதான் லாஸ்லெஸ்ஸாக இருக்கிறதா அப்படின்ற கண்டிஷன் ஓகேவா. இப்போ எனக்கு PI அப்படின்றது பவர் இன்புட் தானே. இன்புட் வந்து AN வச்சு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அவுட்புட் வந்து BN அப்படின்ற பவர் வச்சு நான் டிஃபைன் பண்ணுறேன். இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெண்டுத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணினா போதும். இன்புட்டில் வந்து இது ஒரு பவராக இருந்துச்சுன்னா மல்டிபிள் பவராக இருந்துச்சுன்னா இங்கே பாரு N1லேருந்து ஓகேவா. இப்போ PI P0 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே ஜஸ்ட் PI P0க்கு சம்மேஷன் போட்டு ஈக்குவேட் பண்ணுறேன். மல்டிபிள் பவர்ஸ் அஷ்யூம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன். அப்போ இங்கே 1/2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க டேர்ம்ஸை மட்டும் எழுதிட்டு நீ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். N1ஓட வேல்யூலேருந்து N is equal to 1லேருந்து N வரைக்கும்ன்றதுனால 1லேருந்து N வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் உனக்கு தெரியும் BNI வந்து எப்படி எழுதலாம்னா BN by AI is equal to SNI. அப்போ BN is equal to SNI into AI கரெக்டாக. அப்போ SNI into AIன்றது தான் நான் இங்கே SNI into AA இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே கொஞ்சம் இப்படி எழுதியிருக்கேன். S11 into A1 plus S12 into A2 plus SN3 into A3 plus SNN into AN அப்படின்ற கான்செப்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 4 போர்ட்டாக இருந்துச்சுன்னா 4ஓட லிமிட்டட் ஆகிடும். அப்போ 4ஓட லிமிட்டட் ஆகினா A1லேருந்து A4 வரைக்கும் லிமிட்டட் ஆகிடுச்சு. பட் இங்கேயும் அதே மாதிரி 4 ஜஸ்ட்டு இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறேன். நீ நோட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியும். 4ஓட உனக்கு லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எழுதியிருக்காங்க அவ்வளோதான். இப்போ இன்னும் என்ன அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ் மட்டும் பார்ப்பேன். என்ன கேஸ்னா இஃப் ஒன்லி ith port is excited and all n ports are matched. ith port excitedனா all n ports are matchedனா அப்போ AN-உடைய வேல்யூ 0 ஓகேவா. அப்போது ith port மட்டும் எக்ஸைட்டட். அப்போ N is equal to not equal to I இந்த ஒரு லாஜிக் மட்டும் இங்கே அப்ளை பண்ணுறேன். போன இதில் பார்த்தோம் ith port மட்டும் எக்ஸைட் ஆகிருக்கு. தர்ஃபோர் ith portனு ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால AI the whole square is equal to அப்படின்னு போட்டிருக்கேன். இதுவே ஒருவேளை நிறைய மற்ற N portsலாம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா A1லேருந்து AN வரைக்கும் போடுவோம். பட் ith portன்றதுனால I மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இங்கே நீ ஃபார் எக்ஸாம்பிள் 4 port நெட்வொர்க்ன்றதுனால ஜென்ரலாக எழுதியிருக்கேன். அப்புறம் இங்கேயும் இந்த AI the whole square காமனாக இருக்கக்கூடிய இதை வந்து நீ மாடுலஸ் வெளியே வந்தனா இப்படி வெளியே வந்துடும். தர்ஃபோர் இது கேன்சல் ஆகும்போது மீதி இருக்க டேர்ம்ஸ்ல பாரு N 1லேருந்து 4 வரைக்கும் SNI the whole square is equal to 1. இதுதான் உனக்கு என்ன யூனிட்டி ப்ராப்பர்ட்டி கரெக்டாக. இது நான் 1லேருந்து 4 இருக்கிறத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 1லேருந்து N அஷ்யூம் பண்ணி நான் இது போட்டு இதுலேருந்து எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா யூனிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ராப்பர்ட்டி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜீரோ ப்ராப்பர்ட்டிக்கு நான் 2 போர்ட் எடுக்கணும் கரெக்டாக. அதனால் ith போர்ட் ஜேத்து போர்ட் இது நீ எடுக்கும் போதே ஞாபகம் வச்சுக்கோ. இது நீ ith போர்ட்டுன்னு ஒரே ஒரு போர்ட் எடுத்துக்கிற. தர்ஃபோர் நீ இங்கே யூனிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிற அப்படின்ற லாஜிக். இங்கே 2 போர்ட் எடுக்க போகிற. தர்ஃபோர் 2 போர்ட் எடுக்க போகிற அப்படின்றதுனால நீ ஜீரோ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறன்ற லாஜிக் அவ்வளோதான். அப்போ மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0. அப்போ N is equal to இங்கே மற்ற பாரு ஏஐயும் ஏஜே மட்டும் எடுத்துக்கிறேன். மீதி அந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா SNI AI SNJ AJ the whole square இருக்குது ஓகேவா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 4 போர்ட் நெட்வொர்க் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். தர்ஃபோர் 4 போர்ட் நெட்வொர்க் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணினா என்ன ஆகுது N-க்கு பதிலாக நீ 1லேருந்து N-க்கு பதிலாக அப்படியே 4 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 1I AI + 1J AJ அப்போ 4 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கு அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A + B the whole square ஃபார்மேட்டில் இருக்குது ஓகேவா. A + B the whole square ஃபார்மேட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணினா A² + B² + 4AB2ABன்ற ஃபார்முலா வரும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணினா நடுவில் ஒரு 10 ஸ்டெப்ஸ் பக்கம் ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் பக்கம் வரும். ஸோ எல்லாமே மினிமைஸ் பண்ணி ஜென்ரலாகவே
இங்கே எழுதிக்கலாம். ஜென்ரலாகவே இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். எல்லாமே எழுத தேவையில்லை. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு மேட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். இங்கே மேட்ரிக்ஸ் போட்டு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய காலம் எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கோ. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அது கூட ஏஐ த மாடுலஸ் ஆஃப் ஏஐ ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும். அப்போ S11 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் S21 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் S31 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் S41 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ இந்த ஏ ஸ்கொயர் இந்த டேம் மட்டும். ஓகேவா? ப்ளஸ் அடுத்த செகண்ட் ரோ எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கோ. S12 மாடுலஸ் ஆஃப் S12 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் S22 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் S32 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் S42 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஏஜே த ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் ஏஜே த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன், 2AB. அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஏவும் ஏஜே ரெண்டுமே இருக்கும். அப்போ ஃபஸ்ட் நான் ஏஐக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நார்மலாக வச்சுட்டு ஏஜேக்கு கான்ஜுகேட் போட்டுக்கிறேன். கான்ஜுகேட் போட்டால் இப்போ ஃபஸ்ட்டு பாரு, S11 இன்ட்டு S12 த கான்ஜுகேட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு போட்டி செகண்ட் போட்டி கன்சிடர் பண்ணுறேன். அப்போ S11 இன்ட்டு S12 த கான்ஜுகேட், அடுத்தது S21 இன்ட்டு S22 த கான்ஜுகேட், S31 இன்ட்டு S32 கான்ஜுகேட் ப்ளஸ் S41 இன்ட்டு S42 கான்ஜுகேட். அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏஐ அப்படியே வச்சுக்கிறேன், ஏஜே செகண்ட் டைம் மட்டும் கான்ஜுகேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதானே. அதே மாதிரி இப்போ நான் செகண்ட் போட்டியும் ஃபஸ்ட்டு போட்டி கன்சிடர் பண்ணிக்கிறேன், அப்படியே ஆப்போசிட்டாக. அப்போ S21 இன்ட்டு S11 த கான்ஜுகேட், அடுத்தது S22 into S21 conjugate plus S32 into S31 conjugate plus S42 into S41 conjugate is equal to AJ into AA conjugate. ஓகேவா? இது நீ எக்ஸ்பேண்ட் பண்ணினா நிறைய ஸ்டெப்ஸ் வரும். நிறைய ஸ்டெப்ஸ்லேருந்து சிம்பிளிஃபை பண்ணதுக்கு 6-7 ஸ்டெப்ஸ் வரும். அதனால் நான் இப்படியே சிம்பிளாக எழுதியிருக்கேன். இது எப்படி ஞாபகம் வச்சுன்றதை நான் சொல்லிட்டேன். இந்த 4 டைம் மாடுலஸ் போட்டு ஆட் பண்ணி ஏஐ கான்ஜுகேட் கூட மல்டிப்ளை பண்ணு. இந்த 4 டைமே மாடுலஸ் பண்ணி ஆட் பண்ணி ஏஜே கான்ஜுகேட் கூட மல்டிப்ளை பண்ணு. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணு. செகண்ட் ஒன்னையும் கன்சிடர் பண்ணி இந்த யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி மாதிரி அப்ளை பண்ணு. ஓகேவா? சரி, ஜீரோ ப்ராப்பர்ட்டி மாதிரி அப்ளை பண்ண. அவ்வளோதான். இப்போ நீ கன்சிடர் பண்ணும்போது உனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து இதனுடைய வேல்யூ 1, இதனுடைய வேல்யூ 1. ஏன் வேல்யூ 1 ஞாபகம் இருக்கா? பை யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி. யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி தானே, ஒரே ரோல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரே காலம் இருக்க எல்லாமே ஆட் பண்ணால் எனக்கு 1. தர்ஃபோர் இதனுடைய வேல்யூ 1. அதே மாதிரி இதனுடைய வேல்யூ எனக்கு 1. கரெக்டாக, ஏன்னா ஒரே ஒரு ரோ மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்ன இருக்குது, ஏஐ ப்ளஸ் ஏஜே த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதனால் இந்த டைம் அப்படியே இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டைமும் எனக்கு அப்படியே இருக்கும். மீதி எல்லாம் வேல்யூ 1 தானே. ஸோ மீதி இருக்க டைம் அப்படியே இருக்கும். தர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க டைம்ஸ்லாம் கேன்சல் ஆகும்போது எனக்கு 0 ஆகிடும். எப்படி 0 இந்த இடத்துல 1 நினச்சிடக்கூடாது. ஏன்னா இது அந்த சைடு போகும்போது மைனஸ், இது அந்த சைடு போகும்போது மைனஸ். தர்ஃபோர் அந்த சைடு 0. அப்போ இங்கே எனக்கு 2 டைமாக இருக்கா. லிட்டரலி எனக்கு 0 ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் வந்தாச்சு. ஓகேவா? இன்னும் எனக்கு கொஞ்சம் இதிலிருந்து தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி எழுதினதையே திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கேன். ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கேன் ஆல்ரெடி நான் சொன்னதையே. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏஐயும் ஏஜேவையும் நான் ஈக்குவல் அப்படின்னு கன்சிடர் பண்ணால், பட் கன்சிடர் பண்ணால் ஈக்குவல் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். ஏஜே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த இடத்துல ஏஜேக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண, ஏஐக்கு பதிலாக ஏஜே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல ஏஐக்கு பதிலாக ஏஜே கான்ஜுகேட் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். அப்போ ஒரு டேம் இன்ட்டு அதனுடைய டேமுடைய கான்ஜுகேட்டை சப்ஸ்டியூட் பண்ணினா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா இல்லையா, மாடுலஸ் ஆஃப் S11 the whole square plus modulus of S12 the whole square அப்படின்ற கான்ஜுகேட் S22 the whole square. இந்த மாதிரி ஒரு டேம் கான்ஜுகேட் இது வந்து யூனிட்டி ப்ராப்பர்ட்டி மாதிரி லிட்டரலி. ஸோ இதனுடைய வேல்யூ 1, இதனுடைய வேல்யூ 1. ஸோ இதனுடைய வேல்யூ 1ன்றதுனால மீதி இருக்க டேம்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 0 அப்படியே இருக்கும். இது ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் திஸ் இஸ் அன் ஏ ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்த கண்டிஷனில் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு வெறும் ஏஜே மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு ஏஜே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு ஏஜேனா ஏஐ கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு ஏஜே த கான்ஜுகேட். ஜே இன்ட்டு ஏஜே கான்ஜுகேட்னா இப்போ எல்லாத்துக்கும் மைனஸ் வரும். அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த கான்ஜுகேட் உள்ள சப்ஸ்டியூட் ஆகும். ஜேக்கு கான்ஜுகேட் பண்ணால் ஜே கான்ஜுகேட், ஏஜே கான்ஜுகேட் பண்ணால் ஏஜே கான்ஜுகேட். ஜேவோட கான்ஜுகேட் என்னன்னா மைனஸ் ஜே. ஓகேவா? இந்த கான்ஜுகேட் எதுக்குன்னா இமேஜினரி டேர்ம்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுமே தவிர ரியல் டைம் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? அப்போ இங்கே எனக்கு ரெண்டுமே சேம்ன்றதுனால ரியல் டைம்ன்றதுனால எனக்கு வேல்யூ 1. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு பதிலாக ஏஐக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவேன், ஏஐ கான்ஜுகேட்டுக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும். ஜஸ்ட் எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஈக்குவேஷன் 2 இங்கே நம்ம போட்டிருப்போம். இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சப்ட்ராக்ட் ஆகிரும். ஜஸ்ட் நீ போட்டு பார்த்தோன்னா தெரியும். இதுக்கும் இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிரும். இந்த வேல்யூ வந்து இது டோட்டல் வேல்யூ -1ன்னு வரும். ஸோ இந்த டைம் வந்து மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். இந்த டைமுடைய வேல்யூ +1ன்னு வரும். தர்ஃபோர் இந்த +1னும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து மைனஸ் ஆகிரும். தர்ஃபோர் இந்த 2 டைமும் கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆகும்போது 0. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா, இதெல்லாம் நோட்ஸில் வச்சு பார்த்தோன்னா புரியும். ஒருவேளை
என்ன பண்ணியிருக்கோன்ற கான்செப்ட் மட்டும்தான் சொல்கிறேன், நான் தவிர எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணலை. ஈக்குவேஷன் ஏ அண்ட் பியை கன்சிடர் பண்ணுறேன். ஏவும் பியும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் எனக்கு ஏ ஈக்குவேஷன், இதுதான் எனக்கு பி ஈக்குவேஷன். ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது இங்கே S11 × S12 கான்ஜுகேட் இங்கே இந்த 2 டைம் ஈக்குவலாக இருக்குது, இந்த டைம் ஈக்குவலாக இருக்குது, இந்த 2 டைம் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இங்கே 2த்தையும் பாரு, இந்த 2 டைமும் எனக்கு ப்ளஸ் மைனஸ் இது மட்டும் வேறு மாதிரி இருக்குது கரெக்டாக. அப்போது வந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு, இது ரெண்டும் 0, அதே மாதிரி இது 2 0 அப்படின்ற கண்டிஷன் மட்டும் உனக்கு 2 டைம் கம்பேர் பண்ணினா, அதாவது பை ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் ஏ அண்ட் பி. அதாவது ஏ அண்ட் பி நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன், இது 2த்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணினா ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஒருவேளை நீ நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு கூட போய் சப்ட்ராக்ட் பண்ணி பாரு, 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணினா உனக்கு இது வரும். அதாவது திஸ் டைம் 2த்தையும் ஆட் பண்ணினா உனக்கு என்ன டைம் ஆகிடும், இது வந்து கேன்சல் ஆகிடும் கரெக்டாக. அப்போ இந்த 2 டைம் மட்டும் வரும், அதுதான் ஈக்குவல் டு 0 நீங்கள் போட்டிருக்கேன். 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணினா இதுவும் மைனஸ் ஆகிரும், இதுவும் மைனஸ் ஆகிரும், இதுவும் மைனஸ் ஆகிரும், இது ப்ளஸ் ஆகிரும். அப்போது ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்க டைம் கேன்சல் ஆகிரும், ஃபஸ்ட்டு 2 டைம் மட்டும் இருக்கும். அதுதான் நீங்கள் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா SNI × SNJ கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது. இதுதான் என்னுடைய யூனிட்டரி ப்ராப்பர்ட்டிக்கான டெரிவேஷன். யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி டெரிவேஷன் மட்டும் எழுதி பார்த்தா தான் புரியும், இல்லைனா புரியாது. ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் எழுதி பார்த்துக்கோங்க.